என்ன நம்பிக்கையை குடுத்து இவங்களை எல்லாம் ரெட் கார்பெட் போட்டு டிவிக்கு அழைச்சிக்கிறாங்க சார்? இவங்களுக்கு வந்து ஒரு எந்த நான் வர்றேன்னு சொல்லும்போது உத்தரவாதம் கதவை திறந்து வச்சுக்கிறாங்க. என்ன கெட்டுச்சு? திரு விஜய் வந்து வெளியே வந்தாரா? ஆதவர்ஜுனா கூட 45 பேரோட சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு என்ன கெட்டுச்சு? நான் வரேன்னு சொன்னா வாங்க உள்ள வாங்க, கதவை திறந்து இல்ல வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு வாக்குறுதி என்ன முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் ஒரு வாக்குறுதியும் கிடையாது. அவங்களுக்கு என்ன? எம்சி சம்பத் மாதிரி, கடம்பூர் ராஜு மாதிரி, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்எஸ்எம் ஆனந்தன் இவங்க எல்லாம் பவர்ஃபுல்லா இருந்தவங்க இல்ல சார்? 2 முறை பவர்ஃபுல்லா ஜெயிச்சவங்க இல்ல சார்? பவர்ஃபுல்லா இருந்தவங்க பாஸ்ட் டென்ஸ். அப்போ தே ஆர் கோயிங் ஃபார் தர் ஃபியூச்சர். கடந்த காலத்தை சொல்லி நீங்க என்ன செய்ய முடியும்? சத்யபாமா கடந்த ஜெயிச்சதுக்கு காலம் அப்புறம் பலவீனமாக இருந்ததுனால தான் திரு விஜய் முன்னிலை சேரல. சேர்ந்த அப்புறம் திரு விஜயை பார்க்கல. திரு ஆதவர்ஜுனா முன்னாடியும் திரு ஆனந்த் முன்னாடி சேர்ந்தாங்க. இன்னைக்கு பலம் நீங்க அன்னைக்கு நான் அமைச்சர் ஓகே சூப்பர், இன்னைக்கு அவ்வளவுதான். நீங்க உங்க சட்டமன்ற உறுப்பினராகவே ஆக முடியல. இல்ல சார், இங்க இருந்தாலும் இதே நிலைமை தான். அங்க போயிட்டு ஏதோ ஒண்ணு அப்போ ஒரு ஆதாயம் இருக்குல்ல, என்ன ஆதாயத்தை இப்ப டிவிக்கு கொடுக்கும்? ஒண்ணுமே இல்ல என்ன கொடுக்குறேன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ஆதவர்ஜுனாட்ட கேட்கணும். இவர்கள் சைடுல என்ன இருக்கும் அப்படின்னா, யாரு திரு எம்சி சம்பத் சைடில் என்ன இருக்கும், திரு கடம்பூர் ராஜு சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா, நாம் இப்போ எதிர்கட்சி கிடையாது, ஆளுங்கட்சி கிடையாது. ஆளுங்கட்சியிலேருந்து எம்எல்ஏ ஃபோன் பண்ணால் கலெக்டரோ எஸ்பி என்னன்னு கேட்பாங்க. எதிர்கட்சியிலேருந்து எம்எல்ஏ எம்பி ஃபோன் பண்ணால் கலெக்டர் எஸ்பி பயப்படுவாங்க, ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ரெண்டுமே இல்லை, எம்எல்ஏவும் இல்லை. அப்போ நம்ம வந்து அப்படியே அண்ணே பார்ப்போம்னே அப்படின்ட்டாங்க. என்ன செய்யறது? அப்போ அட்லீஸ்ட் ஆளுங்கட்சி பண்ணால் அண்ணே சொல்லுங்க அப்படின்னா கேட்பாங்க. நீங்கள் சொன்ன அந்த முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற அந்த கோதா இருக்குது. அப்புறம் இப்போ நான் ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு கோதா இருக்குது, எம்எல்ஏ விளையாட்டாலும். அப்போ ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் நம்ம சமாளிச்சலாம். வி கேன் ஹேவ் அவர் ஃபியூச்சர். நம்ம வந்து குறைந்தபட்சமாக கோமா நிலைக்கு நம்முடைய அரசியல் எதிர்காலம் போகாமல் நம்ம வந்து ஓடுற குதிரை அப்படிங்கிற இடத்துல நிப்பாட்டலாம். குதிரை ரேஸில் இல்லை, ஆனால் பட்டியில் இருக்கு. அது அந்த சமாளிச்சு பார்க்க. ஏன் தடுக்க தவறுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி? தெரியல. திரு எடப்பாடி பழனிசாமி தப்பா, அவர் மீது அவர்களுக்கு நம்பிக்கை போய்விட்டதா, இவர்கள் ஆசையோடு இருக்கிறார்களா, பேராசையோடு இருக்கிறார்களா, ஐ டோன்ட் நோ. அது வந்து அங்கே ஒரு சிஸ்டத்தில் ஒரு குளறுபடி இருக்குது. சம்திங். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், கருணாநிதியை நம்பினாங்க அந்த கட்சியில், ஜெயலலிதாவை நம்பினாங்க அந்த கட்சியில். திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பிரச்சனை இல்லை. அவர்கள் பெறாத தோல்வியை அவர் பெறவில்லை. அதான் சொல்ல வரேன். அவர்கள் பெற்ற தோல்வி அவர் பெறலை. அவ்வளோ மோசமான தோல்வி. ஜெயலலிதாவும் மோசமாக தோற்றுருக்காங்க, கருணாநிதி மோசமாக தோற்று, அவ்வளோ மோசமான தோல்வி ஒரு அடையலை. ஆனால் அப்படி நடக்குது. அப்போ வந்து கட்டாயமாக தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கிற முறையில் முதன்மை பொறுப்போடு அவர் வந்து எக்ஸ்ட்ரா இறங்கி என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறது என்னன்னு பார்க்கணும். அதெல்லாம் இல்லைங்க ஆலி சொல் அப்படின்னா லாஸ் இஸ் லாஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.